சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. நேர்களை, சந்தேக புத்தி கொண்ட ஒரு கணவனுக்கு அவரது மனைவி கொடுக்கிற ஒரு சாட்டையடியான பதில்கள் இன்றைய நிகழ்ச்சி பார்க்கலாம். பேர் என்ன? முகமது அலி. முகமது அலிங்களா? எங்க இருந்து வரீங்க? நான் ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து தேய்பட்டத்துல இருந்து ஒரு ஊர்ல இருந்து வரேன். எங்க? தேய்பட்டினம். தேவிப்பட்டினம் தெரியுமே, அந்த நவகிரகங்கள் இருக்கிற இடம், கடலுக்குள்ள நவகிரகம் இருக்குமே, அந்த ஊர் தானே? சரி, என்ன பிரச்சனைங்க? இப்போ எனக்கு மனைவிக்கு ஒரு சின்ன பிரச்சனை. கல்யாணம் பண்ணி ஒரு 19 வருஷம் ஆச்சு. 19 வருஷம் கழிச்சு பிரச்சனையா உங்க ரெண்டு பேத்துக்கும்? ஆமா, இது வந்து 19 வருஷம். குழந்தைங்க இருக்காங்களா? குழந்தைகள் இருக்கு, ஒரு 2 ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை இருக்கு. சரி. இதுக்கு இடையில நான் சப்போஸ் வெளியில விட்டுட்டு நான் வெளிநாடு ஒரு என்ன தொழில் உங்களுக்கு? எனக்கு கொத்தனார் வேலை பாத்துக்கிறேன். சரி. பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை. கான்ட்ராக்டரா இருக்கீங்களா இல்ல கொத்தனார் வேலை மட்டும் பண்றீங்களா? கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பாக்குறீங்க. சரி. துபாயில இருந்தீங்களா? மிடில் ஈஸ்ட்ல இருந்தீங்களா? ஆமா, அது சரியில்லை சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போவோம்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷம் வெளியில போயிருந்தேன். துபாயில போயிருந்தேன். இதுக்கடையில எனக்கு உங்களுக்கு வீட்டுல உள்ளதுக்கும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போனீங்க? நான் 2007ல போனேன். சரி சரி. கல்யாணம் நடந்தது 92ல கல்யாணம் நடந்துச்சு. சரி. இப்போ குழந்தையெல்லாம் பெரிய 15 வருஷம் கழிச்சு தான் போனீங்க. சரி. இதுல வந்து தேவையில்லாத ஒருத்தர் வந்து எனக்கு வீட்டுல வந்து தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கி விட்டு, எனக்கு அவருக்கும் கொஞ்சம் கசப்பு ஏற்ப மாதிரி, எனக்கும் ஒய்ஃபுக்கும் கசப்பு ஏற மாதிரி ஆக்கி விட்டு, அவங்க என்னை விட்டுட்டு பிரிஞ்சுட்டு போயிட்டாங்க. பிரிஞ்சுட்டு போட்டு பிள்ளைகளையும் விட்டுட்டு போயிட்டாங்க. எப்ப இருந்து பிரிஞ்சிருக்காங்க? பிரிஞ்சு வந்து இப்போ ஒரு 6 மாசம் ஆகுது பிரிஞ்சு. இது வீட்டு செலவு போக நாங்க ஒரு சின்ன ஒரு இடம் ஒன்று வாங்கினாங்க. சரி. அவங்க பேர்ல வாங்கினாங்க. நான் அங்கே இருக்கும்போதே பத்திரம் முடிச்சேன் அவங்க பேர்ல. சரி. அதனால அதை கொஞ்சம் போட்டு அந்த கடனை உடனே வாங்கி போட்டு ஒரு வீடு கட்டணும்னு கட்டினோம். சரி. அது வந்து அந்த கடனுக்கு வந்து 1,20,000 ஒன்றும் ஒரு ஆள்கிட்ட அந்த பழக்கம்னு ஒரு ஆள்கிட்ட வந்து கடன் வாங்கிட்டு இருந்தா சொல்லியிருந்தாங்க. அப்போ கடனை கொஞ்சம் கொஞ்சம் கட்டுவோம். அவங்ககிட்ட வந்து தப்பா மற்றவங்க தவறா பேசுற மாதிரி இருக்கு, நீங்க அவங்ககிட்ட கொஞ்சம் பழக்க வளத்தை நிப்பாட்டிக்கிறீங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். சரி. அவங்க அதை கேட்கல. இந்த பிரச்சனைகள் வந்து சமயத்துல மகளிர் ஸ்டேஷன்ல போய் உள்ளூர் ஸ்டேஷனுக்கு போய் எல்லாம் பேசி முடிச்சோம். முடிச்சுட்டு அவர் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. அப்புறம் ஒரு 2 மாசம் சென்று எனக்கு ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க வக்கீல வச்சு. அப்ப நான் சொல்லியிருந்தேன், பிள்ளைகளோட நலம் கருதி நான் டைவர்ஸ் கொடுக்க முடியாது. கரெக்ட். உறுதியா இருந்தீங்க. உறுதியா. சரி. ஒரு பையனுக்கு வந்து 17 வயசு, ஒரு பையனுக்கு வந்து 12 வயசு, பொம்பளை பிள்ளைக்கு 10 வயசு. 10 வயசு பெண் குழந்தை விட்டுட்டா போயிட்டாங்க. எப்படி எல்லாம் படிக்கிறாங்களா? படிக்கிறாங்க. யார் பாத்துக்கிறாங்க? என்னோட மாமியா பாத்துக்கிறாங்க, அவளோட அம்மா. அவங்க இப்போ அவங்க தான் கூட இருந்து பாத்துக்கிறாங்களா உங்க சைடுல? அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணதுல இருந்து என்னோட சொந்த பந்தம் கூட என்னை ஏற்றுக்கல. ஏன்? லவ் மேரேஜா? லவ் மேரேஜ். ஆனா அந்த முதல்ல 15 வருஷ காலம் நல்லா வாழ்ந்தீங்களா அன்பா? நல்லபடியா இருந்தேன். நல்லபடியா இருந்தா இப்போ போயிட்டு வந்து ஒரு 2 சவரம் முடிச்சுட்டு வந்தேன். அது ஒரு நல்லா தான் இருந்தோம். சமயத்துல ஒரு அந்த திரும்பி ரிட்டர்னா போயிட்டு ஒரு வருஷம் சென்று ஒரு 10 மாசம் சென்று திரும்பி ரிட்டர்னா வந்துட்டேன். அதுல இருந்து அந்த பிரச்சனை உருவாச்சு. இந்த 10 மாசத்துக்குள்ளதான், அந்த கடைசியா போயிட்டு வந்த 10 மாசத்துக்குள்ள உருவானது இன்னொரு உறவு வந்துருச்சு. அந்த நபர், அவர் பேர் என்ன? அந்த நபர் அவர் பேர் காத்தமுத்து. காத்தமுத்து. ஆமா, அவர் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கல்யாணம் ஆனவரா இல்லையா? கல்யாணம் ஆனவர். குழந்தைங்க இருக்காங்களா அவருக்கு? குழந்தை இருக்கு. அவங்க மனைவி இதை எப்படி எடுத்துக்கிறாங்க? அது அந்த ரீசன் நமக்கு தெரியாது, தெரியல. ஆனா நல்ல தைரியமா எல்லாருக்கும் தெரிய வந்துட்டு போயிட்டு இருக்காரு. ஆமா, கவலைப்படல அவர். கவலைப்படல. அதை வந்து நான் என்னோட மனைவி வந்து நான் தவறா போலன்னு நான் நம்பியிருக்கேன். இன்னும் நம்புறீங்க? ஏன்னா அவ்வளவு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கீங்கல்ல. இவங்க லவ் மேரேஜ் ரொம்ப போராட்டமா இருந்ததா? இல்ல அப்படிலாம் இல்ல. நல்லபடியா பேசினா, நல்லபடியா இருந்தா, நல்லா ஜாலியா தான் இருந்தா. அவங்க அம்மா கூட எதிர்ப்பாகி தான் நாங்க கல்யாணம் பண்ணோம். சரி. அவங்க அம்மாவும் எதிர்ப்பு இருந்தா, என்னோட வீட்டு வகையிலேருந்து சொந்த பந்தங்கள் எதிர்ப்பாயிட்டாங்க. ஏன்? ஏதாவது ஜாதி மத பிரச்சனை இருந்ததா? ஜாதி மத பிரச்சனை தான். அதுல வந்து அவங்க வேற கசட்டு, நான் வேற கசட்டா இருந்தேன். அதுல நான் வந்து ஓகே, இதுல வந்து பிரச்சனையாயிருச்சு. சரி. அதை எதிர்த்து தான் நான் பண்ணேன். ஆனா நீங்க முகமது அலின்னு சொன்னீங்களே, இப்ப சமீபத்துல வந்து ஒரு 99ல வந்து நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்க. குடும்பத்தோட எல்லாரும் குழந்தைங்க, அது மனைவி ஒத்துக்கிட்டாங்க. அப்ப அதுல எல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல? அதுல எல்லாம் பிரச்சனை இல்ல. ஓஹோ.
அந்த அளவுக்கு எந்த மதமா இருந்தாலும் என்ன, இறைவன் ஒண்ணுதான். ஆனா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு அவங்களுக்கு. ஏன்னா நிறைய பெரியவங்க படிச்சவங்க பண்பாளர்களே இல்ல முன்னாடி இந்த மதத்தை வச்சு பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ நீங்க வந்து ஒரு எளிமையானவங்களா இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஏத்துக்கிட்டது பெரிய தவறுன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே, நான் என்னோட குழந்தைகள் மாமியா மனைவி எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. நாங்க இப்போ உங்க மனைவி கிட்ட நீங்க என்ன எதிர்பார்த்து இங்க வந்திருக்கீங்க? இப்ப நான் வந்து என் பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கணும். நானும் மனைவி எல்லாம் பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கணும். உங்க மனைவி உங்களோட வந்து வாழணும்னு நினைக்கிறீங்க. இப்போ உங்க மனைவி எங்க இருக்காங்க, யாரோட இருக்காங்க? அது தெரியல, எனக்கு மேக்ஸிமம் தெரியாது. உங்க ஊர் பக்கமே இல்லையா? உங்க கண்ணுல படுறதே இல்லையா? இல்ல. போன் நம்பர் அவங்களுக்கு வருமானம் எப்படி வாழ்வாங்க? இப்ப என்கிட்ட இருந்துதான் வந்து அவங்க ட்ரெயினிங் பழகினாங்க. இப்ப நான் கல்யாணம் பண்ண பின்னாடி தான் அவங்க நான் கூட்டிட்டு வரும்போது ஒரு மூக்குத்தி துட்டு கூட இல்ல, நகவன் நட்டு எதுவுமே. சரி. என்னுடைய சம்பாத்தியத்துல எல்லாம் வாங்கினோம். ரெண்டு பேரும் நான் சம்பாதிக்க அவங்க மிச்சம் பண்ணாங்க, வாங்கினோம். நல்லா இருந்தான். என்னுடைய உழைப்புல தான் டெய்லரிங் தொழில் கத்துக்கிட்டாங்க. இப்ப தனியா தொழில் வச்சு அவங்க தொழில் பண்றாங்க. இந்த டெய்லர் டெய்லரிங் இது வச்சு பரவாயில்ல, ரொம்ப திறமைசாலி தான் போல இருக்கு. மிஷின் வாங்கி கொடுத்திருந்தேன், தச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. நம்ம வீட்டுல இருக்கும்போது தச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. சரிங்க. இப்போ உங்க மனைவி வந்து எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியல சொன்னாங்க. நம்ம ஸ்டுடியோக்கு இப்ப அவங்க வந்திருக்காங்க. சரி. சரிங்களா? மணின்னு ஒருத்தர் வீட்டுல தான் தங்கி இருக்கிறதாக சொல்றாங்க. அவங்கள தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியாது. மணிங்கிறது யாருமே தெரியாது. உங்க ஊர் பக்கம் இதுவும் தெரியாது? தெரியாது.